வெற்றியின் ஒளி வீச அறிவின் அம்பு ஏந்த இது உங்கள் வாழ்க்கைச்சுடர். இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் விட்டிருக்காங்க. அதை பத்தின முழுமையான விவரங்கள் இதோ உங்களுக்காக இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம். டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் 1/4/2025, அதாவது இன்னைக்கு. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இந்த மாதம் 30ஆம் தேதி இரவு 11:59 வரைக்கும் டைம் இருக்கு. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் 5ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். டேட் அண்ட் டைம் ஆஃப் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், பிரிலிம்ஸ் என்னைக்கு நடக்குதுன்னா 15/6/2025, அதாவது ஜூன் 15ஆம் தேதி பிரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். காலை 9:00 இருந்து 12:30 மணி வரைக்கும். மெயின்ஸ் என்னைக்கு நடக்கும் அப்படின்னா அதுக்கான டேட் பின்னாடி சொல்வேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. How to apply? So one time registration நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட லாகின் பண்ணிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். நீங்க டைரக்டா டிஎன்பிஎஸ்சியோட www.tnpscexams.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துல போயிட்டு அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். அப்ளிகேஷன் போடுங்க. ஏற்கனவே மேல பார்த்த மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோக்கான டேட் டைம் கொடுத்திருக்காங்க. ஆஃப்டர் த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் தி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வில் ஓபன் ஃபார் 3 days. 3 நாளைக்கு ஓபன் ஆக போகுது. என்னைக்குன்னா 5ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும். சோ இந்த டைம்ல உங்க அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் டீடைல்ஸ் தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சோ அடுத்து போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் பார்க்கலாம். முதலாவது டெப்டி கலெக்டர், இதோட போஸ்ட் கோடு 1001. தமிழ்நாடு சிவில் சர்வீஸ், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 28. அடுத்து டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி, இதனுடைய போஸ்ட் கோடு பார்த்தோம்னா 1002. தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 7. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ், போஸ்ட் கோடு 1003. தமிழ்நாடு கமர்ஷியல் டாக்ஸஸ் சர்வீசஸ், நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 19. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், போஸ்ட் கோட் 1006. நேம் ஆஃப் த சர்வீஸ் தமிழ்நாடு பஞ்சாயத் டெவலப்மெண்ட் சர்வீஸ், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதுவும் 7. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர், இதனுடைய போஸ்ட் கோட் 1007. தமிழ்நாடு ஜெனரல் சர்வீஸ், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 3. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், போஸ்ட் கோடு 1946. நேம் ஆஃப் த சர்வீஸ் தமிழ்நாடு லேபர் சர்வீஸ், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 6. சோ இவங்களுக்கு எல்லாருக்குமே லெவல் ஆஃப் பே அப்படிங்கிறது லெவல் 22. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறது 70. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the number of vacancies notified is tentative. நம்பர் ஆஃப் வேகன்சி சொல்லியிருக்கிறது கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்க்கிறோம். இதுல ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 1/7/2025, அதாவது வருகிற ஜூலை மாதம் 1ஆம் தேதியோட உங்களுடைய வயசு குறைந்தது 21ஆக இருக்க வேண்டும். அடுத்து கேட்டகரி வைஸ் மேக்சிமம் ஏஜ் அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறாங்க. டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் கேண்டிடேட்ஸ் பாசிங் எனி டிகிரி, இவங்க எல்லாருக்குமே 34 வயசு முடிஞ்சிருக்க கூடாது. பிஎல் டிகிரிக்கு 35 வயது முடிந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இவங்களுக்கும் 34 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏஜ் கன்செஷன் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டில இருக்கிறவங்களுக்கு டெப்டி கலெக்டருக்கு 44, டிஎஸ்பிக்கு கிடையாது, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 44, பிஎல் டிகிரி முடிக்கிறவங்களா தான் அவங்களுக்கு 45, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அவங்களுக்கு 44, எக்ஸ் சர்வீஸ் மேனா எல்லாத்துக்குமே 50, விடோவா இருந்தா மேல இருக்கக்கூடிய டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாத்துக்குமே 39 மேக்சிமம் ஏஜ். பிஎல் டிகிரி படிக்கிறவங்களா இருந்தா 40,
மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே 39 அவங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல டெப்டி கலெக்டருக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பிக்கு அதே டிகிரி முடிச்சிருக்கணும். இன்கேஸ் ஈக்குவலா இருக்கு, டிகிரி ஈக்குவலா படிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா நேஷனல் அவார்ட் வாங்கி இருக்கணும். எதுலனா பிசிக்கல் எஃபிஷியன்சில அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் இதுக்கும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இதுலயும் ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் candidates who hold both BCom degree and BL degree together with a diploma in taxation laws அப்படின்ற கோர்ஸ், அதாவது BCom plus BL அடுத்த taxation lawல டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் பார்த்தோம்னா BComமும் BLம் சேர்த்து முடிச்சிருக்கிறவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு BCom முடிச்சிருக்கணும், இல்ல BL டிகிரி முடிச்சிருக்கணும், அது கூட டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் முடிச்சிருந்தா அவங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். இதுலயும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி முடிச்சிருக்கணும். எதுலனா ரூரல் சர்வீசஸ் ஆஃப் த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட்ல நீங்க பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் ஏதாவது ஒரு போஸ்ட் டிகிரி ஆர் டிப்ளமோ நீங்க எக்ஸ்டென்ஷன் படிச்சிருக்கணும். தேர்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சோசியாலஜி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம். ஈக்குவலா இருந்தா ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கறாங்கன்னா யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், சோசியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சைக்காலஜி முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சோசியல் சயின்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் லேபர் வெல்ஃபேர்ல வேலை பண்ணியிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆறாவதா இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இதுக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். சோ ஈக்குவலா இருந்தா யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தேர் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கறாங்க. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்னா யாரு அப்படின்னா the expression family shall mean the father, mother, son, daughter, grandson or unmarried granddaughter of a freedom fighter. So இவங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் போஸ்ட் அப்படிங்கிறது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எஸ்எஸ்எல்சி, HSC, டிப்ளமோ, டிகிரி, பிஜி டிகிரி, integrated PG degree, professional degree or professional diploma certificate, consolidated mark sheet along with the degree or professional degree certificate shall be accepted as proof of educational qualification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜி டிகிரி எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தையும் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அதாவது அண்டர் கிராஜுவேட் டிகிரி குவாலிஃபிகேஷன் எப்படி பண்ணிருக்கணும்னா 10+2 பேட்டர்ல படிச்சிருக்கணும். அப்புறம் ஒரு 3 years இல்லைன்னா டிப்ளமோ நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு கீழே மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. டிஎஸ்பியா இருந்தா அதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்றதும் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன கேட்டகரியில ஹைட் எவ்வளவு இருக்கணும், வெயிட் எவ்வளவு இருக்கணும், செஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும், எக்ஸ்பான்ஷன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது நாலேஜ் இன் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு. கேண்டிடேட் should possess adequate knowledge in Tamil on the date of their notification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட் நோட்டிபிகேஷன் வரைக்கும் உங்களுக்கு போதுமான அளவு தமிழ்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும், அடுத்து இன்டர்வியூ நடக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா குரூப் 1 அப்படின்னாவே இந்த 3 ஸ்டெப் இருக்கும். பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. அதாவது சப்ஜெக்ட் ஜெனரல் ஸ்டடீஸ்ல டிகிரி ஸ்டாண்டர்ட்ல 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதே ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ டோட்டலா பார்த்தோம்னா 200 கொஸ்டின் இருக்கும். மார்க் 300 மார்க், 3 hours எக்ஸாம். இதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் எல்லாருக்குமே 90 மார்க் எடுத்தா பாஸ். இதே ஓசி கேட்டகரியில இருந்தா அவங்களுக்கு 120 இருக்கும்.
இப்ப மெத்தட் எப்படி இருக்கும்னா OMR மெத்தட்ல இருக்கும். கொஸ்டின் டைப் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் SSLC ஸ்டாண்டர்ட் 100 மார்க்ஸ் 3 hours. பேப்பர் 2 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் 1 டிகிரி ஸ்டாண்டர்ட் 250 மார்க்ஸ் 3 hours எக்ஸாமினேஷன். பேப்பர் 3 ஜெனரல் ஸ்டடீஸ் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட் 250 மார்க்ஸ் 3 hours. பேப்பர் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் 3 டிகிரி ஸ்டாண்டர்ட் 250 மார்க்ஸ் 3 hours. அடுத்து இன்டர்வியூக்கு 100 மார்க்ஸ். சோ டோட்டலா மெயின் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் 2 3 4 அண்ட் இன்டர்வியூ சேர்த்து 850 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு 40 மார்க்ஸ், அதர்ஸ்க்கும் 40 மார்க்ஸ் தான். பேப்பர் 2 3 4க்கு SC SCA ST MBC BC ல இருக்கிறவங்களுக்கு 225 எடுத்தா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க். OC கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு 300. இது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின் டைப் டிஸ்கிரிப்டிவ். சோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மெயின்ஸோட ஆன்சர் ஷீட்ஸ் வந்து எப்போ உங்களுக்கு இவாலுவேஷனுக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னா பேப்பர் 1ல நீங்க குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அதாவது நீங்க 40 மார்க் எடுத்து குவாலிஃபை பேப்பர் 1ல ஆயிருந்தா மட்டும்தான் பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர் 4 வந்து உங்களுக்கு இவாலுவேஷனுக்கே எடுப்பாங்க. சோ இது எல்லாம் தான் இந்த TNPSC குரூப் 1 எக்ஸாமுக்கான முக்கியமான விஷயங்கள். மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அப்ளை பண்ணும், அதுக்கான பேட்டர்ன் என்ன, அதுக்கான போர்ஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்திருக்காங்க. நான் இந்த PDF இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா TNPSCயோட அபிஷியல் வெப்சைட் போய் நீங்க இந்த நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தரவா 100% கான்பிடென்ட்டோட கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேர்வில் வெற்றி பெற வாகை சுடரின் வாழ்த்துக்கள்.